ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு மக்களை கேவலமாவும் துச்சமாவும் நினைச்சவங்க பத்தியும் பார்க்க போறோம், மக்களை தெய்வமா நினைச்சவங்களை பத்தியும் பார்க்க போறோம். தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த காசுலயே வாழ்ந்துகிட்டு, தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த காசுலயே சொகுசா வாழ்ந்துகிட்டு அவங்களையே அசிங்கப்படுத்துறது இவங்களால மட்டும்தான் முடியும். அவங்க போட்ட பிச்சை தான் நீங்க போட்ட ட்ரெஸ், காரு, டயரு, தின்ற சோறு வரைக்கும். ஆனா அவங்களை கேவலப்படுத்துறதுல இவங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்காங்க. அதனாலதான் மக்கள் தூக்கி இன்னைக்கு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. அப்படியும் இவங்களுக்கு புத்தி வரல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அந்த கால தலைவர்கள் கலைஞர் முதல் ஸ்டாலின் வரைக்கும் மக்களை எள்ளு கூட மதிக்க மாட்டாங்க. இன்னும் குஷ்டரோகியை பாக்குற மாதிரி கிட்ட வந்தாலே தள்ளி போவாங்க. ஆனா இன்னைக்கு அரசியல் மாற்றம் வேற மாதிரி மாறி இருக்கு. மக்கள் எங்க இருந்தாலும் அரசியல்வாதிகள் தேடி போறாங்க. என்னடா இவன் வாய் வார்த்தையில சொல்றான்னு பாக்காதீங்க. எப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்கு வீடியோவும் போடுறேன், எப்படி நடக்கணுன்றதுக்கு வீடியோவும் போடுறேன். இதுல இருந்தே நீங்களே புரிஞ்சுக்கீங்க அரசியல் மாற்றம் இன்னைக்கு இருக்குதா இல்லையா. வாயை திறந்து குறை சொல்ற எல்லாருக்குமே இது ஒரு பதிலா இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி நடக்க கூடாதுன்றதுக்கு வீடியோ பாரு. பல்வேறு பக்கங்களில் வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான். கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். திமுக நிர்வாகியின் கன்னத்தில் பலார் விட்ட எம்எல்ஏ என்ன? இப்போ எப்படி நடந்துகிட்டு இருக்காங்கன்றதுக்கு வீடியோ பாருங்க. இதுல எது உங்களுக்கு வேணும்? நீங்க எதிர்பார்க்கிற மாற்றம் எது? இல்ல நான் கடைசி வரைக்கும் வாய்ஸ் சாப்பிடால் தான் விடுவேன், எனக்கு கட்சி தான் முக்கியம், கட்சி சிம்பிள் தான் முக்கியம், மக்களுக்கு எவன் நல்லது செஞ்சாலும் சரி சரியில்லாட்டியும் சரி, எனக்கு என்னோட கட்சி தான் முக்கியம்னு பேசுறவங்களெல்லாம் கடைசி வரைக்கும் ஒன்னும் கிழிக்கவே முடியாது. ஆனா இத பாக்குறதுல 10 பேருக்கு அது புரியும். 10 பேருக்கு 100 பேர் பாக்குறான்னா 99 பேருக்கு கண்டிப்பா இது புரியும். மக்கள் ஆட்சி இன்னைக்கு நடக்குது. மக்களை தேடி போற அரசியல்வாதிகள் இன்னைக்கு இருக்காங்க. அன்னைக்கு தேடி போன மக்களை கூட அசிங்கப்படுத்தி அனுப்புற அரசியல்வாதிகள் இருந்தாங்க. இன்னைக்கு மாறி இருக்கு. திரும்பவும் இந்த மாதிரி ஒரு ஆட்சி கிடைக்குமான்னு தெரியல. ஆனா இந்த வாட்டி கிடைச்சிருக்கு. அதை கரெக்டா கொண்டு போனோம்னா அடுத்த 10-20 வருஷத்துல தமிழ்நாடு கண்டிப்பா நல்ல நிலைமையில இருக்கும். இப்ப மாதிரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா யோசிச்சு சுதாரணமா இருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை அடுத்தது பார்க்கலாம். See you, bye bye from your ASP Army YouTube channel.